வணக்கம் நண்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் உருவாகிட்டு வர படம் தான் தலைவர் 171. இந்த படத்தோட இருந்து ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு போஸ்டர் வந்து நம்ம ஃபோட்டோ வச்சு எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது இந்த மாதிரி எடிட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கிட்ட ஒரு டவுன்லோட் லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று நான் எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் இருக்கிறாரில் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த மாதிரி அப்படின்ற ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா க்ராப்பில் போயிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்ற கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் பேக்ரவுண்டு. ஸோ ரிமூவ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி ஸோ பிஎன்ஜியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மெட்டீரியல்ஸில் எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி தேடா பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்றது இருக்கும். அது வந்து -100 அப்படின்றதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் அந்த மாதிரி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி செட் ஆகுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து -64 அப்படின்றதில் ஹைலைட் கொடுத்துக்கிறேன். ஷேடோஸ் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா -35 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கிளாரிட்டி அப்படின்றதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 30 அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கானை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு வாட்ச் இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கையில் இருக்க மாதிரியான இதை செட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்மளோட கையில் இருக்க மாதிரியான அந்த வாட்ச் வந்து கொண்டு போகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்படின்றத ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது. இதை கொண்டு போய் கரெக்டாக வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்படின்றத நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ச் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒழுங்காக உட்காரல. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட் எடுக்கிறோம். இதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இது வந்து க்ராப் அப்படின்றத கீழே இருக்கும். அதை வந்து போயிட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் ஜூம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. இந்த இதுலேருந்து இப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கைக்கு பேக்கில் வந்து இது போயிடும். ஸோ மேலே இருக்க எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹார்னஸ் ஒப்பாசிட்டி ஃபுல்லாக 100ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அப்படின்றத எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணால் நமக்கு வந்து அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்க மாதிரியான ஒரு அக்யூரேட்டான ஒரு இமேஜ் கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு வாட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து பேக்கில் வந்து ஹார்னஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு எரேஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கரெக்டாக வந்து நம்ம கைக்கு பேக்கில் போகிற மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கையில் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்படின்றத எரேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கலர் கொஞ்சம் ஏற்றணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்றதில் போய்க்கோங்க. சேச்சுரேஷன் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு கோல்டு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படின்றத வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய எரேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிவிட்டு இன்வெர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸு கரெக்டாக வந்து கிளாஸ்லேருந்து வரையணும். ஸோ அதுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஹார்னஸ் ஒப்பாசிட்டி ரெண்டையுமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ஒரு 10 அப்படின்றதில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல்டு எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நமக்கு வரையணும். ஸோ சும்மா நார்மலாக வரைஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து போதும், அக்யூரேட்டாக தேவைப்படாது. ஏன்னா இது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோடு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நார்மலாக சும்மா ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து தலைவர் 170 அப்படின்ற போஸ்டர் வந்து அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. பிளண்ட் அப்படின்றதுல இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து நார்மலில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்றத போய்ட்டு நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணாலும் லைக்ஸ் அள்ளும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.